கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். கன்சியூமர்னா யாருன்னு பார்ப்போம். ஒரு ப்ராடக்டை ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இல்லை ஒரு ப்ராடக்டை வந்து சர்வீஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்கள கன்சியூமர்ல வருவாங்க. இதே ஒரு ப்ராடக்டை லைவ்லிஹுட், அதாவது வாழ்வாதாரத்துக்காக வாங்கியிருக்காங்கன்னா அவங்களும் கன்சியூமர்ல தான் வருவாங்க. யாரு வரமாட்டாங்க அப்படின்னா கமர்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கோ இல்லை ரீல் சேல் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி ஒரு ப்ராடக்டை வாங்கி கிஃப்ட் ஹேம்பரா கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாம் கன்சியூமர்ல வரமாட்டாங்க. ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பேட் டிரான்சாக்ஷன், காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் தான் கன்சியூமர்ல வருவாங்க. யாரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, யார் அந்த ப்ராடக்டை வாங்குறாங்களோ அவங்களோ, இல்லை ஆன் பிஹாஃப் ஆஃப் அவங்க, இல்லாட்டி கார்டியன் ஃபைல் பண்ணிக்கலாம். லிமிட்டேஷன், அதாவது ஒரு ப்ராடக்டை வாங்கி உங்களுக்கு அது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதுல இருந்து 2 years. 3 கன்சியூமர் ஃபோரம் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் நேஷனல். டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல வந்து 1 crore சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்ல வந்து more than 1 crore, less than 10C, நேஷனல்ல பாத்தீங்கன்னா more than 10C. கன்சியூமர் கம்ப்ளைண்ட் வந்து இண்டிவிஜுவலா ஃபைல் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயே நீங்க பண்ணிக்கலாம், இல்ல அட்வொகேட் வச்சு பண்ணணும்னாலும் அட்வொகேட்டை வச்சு பண்ணிக்கலாம். நார்மலி அட்வொகேட்டை வச்சு பண்றது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் போடணுங்கிறது. பட் அதர்வைஸ் நீங்களே உங்க கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ஆன்லைன்ல ஃபைல் பண்ணி கேஸை நடத்திக்கலாம்.